ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தாங்க செஞ்சுருந்தோம். ஸோ டைம் இல்லாதக்காட்டியும் லஞ்சுக்கு வந்து சூடாக சாதம் வடித்து வச்சிட்டேன். ஸோ சாம்பார் தான் இன்றைக்கி அஸ் யூஷுவல் டியூஸ்டே. ரொம்ப நாள் கழித்து மாங்காய் கிடச்சிச்சிங்க மார்க்கெட்டில். நானும் மாங்காய் போட்டு தான் சாம்பார் வைக்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணுவேன், மாங்காய் கிடைக்காது. பட் நேற்று மார்க்கெட்டில் கிடச்சிச்சு. இருந்தாலுமே ரேட் வந்து ஒரு மாங்காய் சின்ன மாங்காவே வந்துட்டு 30 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, எனக்கு சாம்பாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாங்காய் மட்டும் வாங்கிட்டு வந்து சாம்பாருக்கு போட்டு வச்சிட்டேன். அது என்னமோ எவ்வளோ புளி ஊற்றினாலும் தக்காளி சேர்த்தாலும் எனக்கு இந்த மாங்காய் போட்டு வச்சா தான் எனக்கு அந்த சாம்பார் ரொம்ப பிடிக்குங்க. அதுக்காகவே ரேட் ஜாஸ்தியானாலும் வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்து வந்து சக்கரை பூசணி பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகளுக்கு முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. கடாயில் வந்து எண்ணெய், சீரகம், கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், காஞ்ச வத்தல், பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பூசணியும் நல்லா கட் பண்ணி தோல் சீவி கட் பண்ணி இந்த சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா லைட்டாக போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. சூப்பராக இருக்கும். அடுத்து இன்றைக்கி வந்து கோவக்காய் பொரியல் வந்து நான் வந்து குக்கரில் தாங்க ட்ரை பண்ணேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு இந்த கோவக்காயும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நீங்கள் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சு இறக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வற்ற விடுவீங்க பாருங்கள். அப்போ வந்து கரம் மசாலா சேர்த்து வற்ற விடுங்க. சூப்பராக இருக்கும். நல்லா வெந்து சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.